பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் நம்ம தேவனுடைய வார்த்தையை பார்த்து வருகிறோம். பிலிப்பியர் 1:2, தீத்து 2:13, அப்போஸ்தலர் 5:3-4 வரைக்கும் வாசிக்கும்போது இயேசுவையும் ஆவியானவரையும் பிதாவையும் தேவன் என்று சொல்கிறதை குறித்து பார்த்தோம். அதே போல 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒரு இலக்கை அடைய முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் நாமும் ஒன்றாக இருப்பதை குறித்து பார்த்தோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, என்றென்றும் அவருடையவர்களுக்காக தேவ ஆவியானவர் இருப்பதனால தம்முடையவர்களோடு ஆவியானவர் இணைந்து இருப்பதனால அவர் சத்தியத்துல, விசுவாசத்துல, பரிசுத்தத்துல அவர்களை காத்து நடக்க வைக்க முடியும் என்று சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கூட ஏன் இருக்கிறாருன்னா, பரிசுத்தத்துல, சத்தியத்துல, பரிசுத்தத்துல நம்மளை காத்து நடத்துவதற்கு, உணர்த்துவதற்கு சொல்லி பார்த்தோம். அதில் பார்க்கும்பொழுது கடந்த நாளிலே ஒரு எத்தனை பாயிண்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? பரிசுத்தமாக்கும் சத்தியத்தின் ஆவியானவர், அலங்கரிக்கும் கிருபையின் ஆவியானவர், 2 பார்த்தோமா? இப்ப 3வது பார்ப்போம். கொலோசியர் புஸ்தகம் 1:8 வசனம். கொலோசியர் புஸ்தகம் 1:8 வசனம். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினார். அன்பை தீவிரப்படுத்தும் அன்பின் ஆவியானவர். ஆவியானவர் என்ன செய்கிறார் சொல்லி பார்க்கும் பொழுது, ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான் என்று சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. இது எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் பட்டணத்துக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம், ஒரு லெட்டர், ஒரு கடிதம். இதுல சொல்லப்படுவது அன்பை தீவிரப்படுத்தும் அன்பின் ஆவியானவர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது என்னன்னா ஆவிக்குள்ளான அன்பு. முதல்ல பார்த்தோம் சத்தியத்தின் ஆவியானவரை பார்த்தோம், சத்திய ஆவி, அது பரிசுத்தமாக்கக்கூடியதை பார்த்தோம். 2வது அலங்கரிக்கக்கூடிய கிருபையின் ஆவியானவர் பார்த்தோம், அது பரிசுத்த ஆவியினாலும் கிருபையினாலும் நிறைந்த ஆவியானவர் சொல்லி பார்த்தோம். 3வது அன்பை தீவிரப்படுத்தும் அன்பின் ஆவியானவர், ஆவிக்குள்ளான அன்பு. இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்றால் என்ன, எப்படி வெளியே தெரியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய அன்பு வெளிப்படுகிறதை வச்சு குறித்து பார்க்கணும். நீங்களாம் நிறைய பேர் அன்பு காட்டும் போது பார்த்தீங்கன்னா, பணத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக, தனக்கு ஏதாவது ஒரு தேவைக்காக இப்படிலாம் அன்பு காட்டுவாங்க. தேவைக்கு மட்டும் அன்பு காட்டுவாங்க. தேவை முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா மூச்சை காட்டிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதானே? இன்னைக்கு நம்ம நிறைய அந்த மாதிரி உணர்ந்துருப்போம். சில பேர்கள் அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அன்பா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை இருக்கும், ஒரு போட்டி இருக்கும், ஒரு எரிச்சல். எப்படியா இவங்களுக்குலாம் வேலை கிடைக்குது, எப்படி அவங்களுக்குலாம் பணம் வருது, எப்படி இந்த பொருள்லாம் வாங்குறாங்க, இவங்க மட்டும் எப்படின்னு பார்த்தா நல்லா ஆகிட்டே போறாங்களே, இவங்களுக்கு ஏதோ ஒரு சம்திங் இருக்கும் எப்படின்னு சொல்லி. ஆனா வெளியே பார்த்தீங்கன்னா சேர்த்து, என்ன சிஸ்டர் நல்லா இருக்கீங்க, என்ன பிரதர் நல்லா இருக்கீங்களா, ஐயோ உங்களை போல வருமானவங்க. இதெல்லாம் ஒரு பொய்யான அன்பு. இந்த ஆவிக்குரிய அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த ஆவியானவர் ஆவிக்குள்ளான அன்பு நடத்துறாருன்னு சொல்லி பார்க்கும்போது, வாசிங்க 9ஆம் வசனம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம் அப்படின்னு நிறுத்திக்கோங்க. இப்ப இந்த அன்பு, ஆவிக்குள்ளான அன்பு உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்காக ஜெபம் செய்ய தூண்டப்படும். அதுதான் அன்பு. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன். இந்த ஆவியானவர் இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளைகள் இருக்கிறாங்க. இது ஒரு குடும்பம். இப்ப நம்ம எங்கேயோ எடுக்கிறத விட ஒரு குடும்பத்தை வச்சு எடுப்போம், சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். இப்ப இந்த கணவன் மனைவி மேல உண்மையான அன்பு செலுத்துறான். அந்த ஆவியானவர் அந்த கணவனுக்குள்ள இருக்கிறார். இப்ப மனைவிக்குள்ள ஆவியானவர், அன்பான ஆவியானவர் இருக்கிறார், சரிங்களா? இருக்கிறார். இவங்க கணவன் மனைவிக்குள்ள எப்படி தெரியும், அல்லது ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள எப்படி தெரியும்னா, இவங்க அவங்களுக்காக போராடி ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? இன்னைக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு விட்டுருவாங்க, அடுத்த வருஷம் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. இடைவிடாம ஜெபம், தினந்தோறும் காலை, மதியம்,
மாலை இரவு ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் அவர்களுக்காக, அவர்களுடைய தேவைகளுக்காக, அவர்களுடைய பாதுகாப்புக்காக, அவர்களுடைய வளர்ச்சிக்காக, அவங்களுடைய பரிசுத்தத்துக்காக அவங்களுக்கு கடிந்து கொண்டு புத்தி சொல்லி, அவங்களுக்கு ஞானத்தை போதித்து, அவங்களுக்கு அறிவை போதித்து, அவங்களை உணர்த்தி ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காக ஜெபிப்பாங்க. கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. இதனால தான் தெரிய முடியும் இவங்களுக்குள்ள இந்த அன்புக்குள்ளான பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை உணர முடியும். இல்லைன்னு சொன்னா ஆமா இவங்களுக்கு ஏன் ஜெபம் பண்ணணும்? சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் ஒரு சண்டை போட்டான்னு வைங்க, இல்லை மனைவி ஒரு சண்டை போட்டான்னு வைங்க, சின்ன உடுப்பு போதுச்சுன்னா அவங்க பேசுவாங்க, ஆமாம் இவனுக்கு போய் ஜெபம் பண்ணிருந்த மாதிரி, இவனுக்கு போய் ஜெபம் பண்ண, இவன் ஜெபம் பண்ணவே கூடாது, இவங்களாம் சரியே இல்லை அப்படின்னா அவங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். சொல்லுறது இல்லையா? இவங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது, இவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, இவங்களை மூஞ்சில முடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லை அப்படின்னு அர்த்தம். அவங்க என்ன செஞ்சாலும் அவங்களுக்காக துதித்து துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறது தான் ஜெபம். அடுத்தபடியா வாசியத்தோடு நீங்கள் எல்லா ஞானத்தோடும் அடுத்தபடியாக ஞானத்தோடு, இந்த அன்பு உங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னா, அன்பின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னா உங்களை ஞானத்தோடு செயல்பட வைக்கும். இதான் முக்கியமான விஷயம். அன்பு என்பது என்ன, எதுல வெளிக்காட்ட முடியும் அப்படின்னா ஞானத்தினால உங்க அன்பை வெளியே காட்ட முடியும். சில பேர் சொல்றாங்க, நாங்களாம் உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கும் தெரியுமா அப்படின்வாங்க. ஆனா அவங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா இவங்க ஓடி போய் ஒழிச்சுக்குவாங்க. எல்லாம் தெரியும், உங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாம் தெரியும். ஆனா தெரியாம கேட்பாங்க, என்ன உங்களுக்கு முடியல? நான் கேள்விப்பட்டேன், இப்பதான் கேள்விப்பட்டேன். அவங்க முடியாமல் இருக்கும்போது அதே டைம்ல அவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து பார்க்க மாட்டாங்க, எங்க அப்படி போனோம்னா உதவி செய்யணுமே, ஏதாவது உதவி செய்யணுமே அப்படின்னு போய் ஒழிச்சுக்கிடுவாங்க. என்ன இப்போ என்ன சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க. அதே போல இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க. இந்த முடியாமல் கிடக்கும் பொழுதுதான் அவங்க உண்மையான அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்களும் இருக்காங்க. அது நடிப்பின் ஆவி, அது ஞானத்தோட ஆவி கிடையாது. ஞானம் இருக்குன்னு சொல்லி ஆவியான இருக்கிறான்னு சொல்லி நானும் கிறிஸ்தவன் தான் சொல்லி காட்டிக்கிற ஆவி, தன்னை ஐடென்டிஃபை பண்ற ஆவி. அது பரிசுத்த ஆவியினுடைய அன்பு கிடையாது. அது தன்னை வெளிப்படுத்தி தன்னை காட்டுகிற ஆவி. அப்ப இந்த ஞானத்தின் ஆவி என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி, அன்பு உங்களுக்குள்ள இருக்கும்போது ஞானமா செயல்படும். அவங்களுக்கு என்ன தேவை, எது தேவை, எப்படி தேவை, எப்ப கொடுக்கணும், எப்ப செயல்படணும் அப்படின்றத உங்களுக்குள்ள தெளிவுபடுத்தும். அடுத்தபடியாக வாசி. முதல் ஜெபம் பண்ணும் அன்பின் ஆவி, முதல் ஜெபம் பண்ணும். ரெண்டாவது ஞானத்தோடு இருக்கும். மூணாவது ஆவிக்குரிய விவேகத்தோடு இருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், அன்பை தீவிரப்படுத்தக்கூடிய அன்பின் ஆவியானவர், அந்த ஆவிக்குள்ளான அன்பு உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் விவேகமாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, வேகமா போய் பதஷ்டமா போய் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, உடைச்சிட்டு வந்துட்டாங்க. அந்த ஆவியானவர் அப்படி செய்ய மாட்டாங்க. இந்த அன்பு எப்படி இருக்கும்னா நிதானமாக. கடந்த நாளில் நடந்த ஒரு விஷயங்க, ஒரு சகோதரன் சின்ன ஒரு அடிபட்டுட்டாரு. ஒரு சின்ன அடிபட்டுட்டாரு. அவங்களுடைய சகோதரி என்னுடைய பாஸ்டர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எப்படி ஃபோன் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி என்னுடைய சகோதரன் கீழே வந்துட்டாரு, அவரை மன்னிச்சிருங்க, அவர் சுகமாயிடுவார். அப்போ எங்கள் பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, மன்னிச்சிருங்க சுகமாயிடுவாங்கன்னா அப்போ நாங்கள் சபிச்சதுனால அவர் கீழே வந்துட்டாரா? எங்களையும் மன்னிப்பு கேட்குறீங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குங்க, ஆண்டவர் சுகம் கொடுப்பார். இந்த சொல்லுறது இல்லையா? இதுதான் விவேகம். இந்த இடத்துல தான் விவேகம் இல்லாமல் வேகமா என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம், எப்படி பேசுறோம் தெரியாதபடிக்கு எதையோ மனசுல வச்சு, எதையோ யோசிச்சு, எதையோ பேசுகிற ஒரு ஆவி. இந்த ஆவி பரிசுத்த ஆவி கிடையாது. விவேகம் உள்ள ஆவி என்பது என்னன்னா நிதானித்த, அதான் அன்பின் ஆவி. அன்பு என்ன செய்யும்? விட்டு கொடுக்காமல் செயல்படுகிற ஆவி. எப்படிப்பட்ட செயல்படுகிற ஆவி? ஞானத்தோடு செயல்படுகிற ஆவி, ஜெபத்தோடு செயல்படுகிற ஆவி. இதுதான் அன்பு ஆவி. அன்புனோன்னு கட்டி உருண்டு புரண்டு அன்பை காட்டுன்னு சொல்லி கட்டி முடிச்சு முத்தம் கொடுக்கிறது, அந்த அன்பு கிடையாது. இந்த அன்பு என்னன்னா விவேகத்தோடு செயல்படுகிற, ஞானத்தோடு செயல்படுகிற, ஜெபத்தோடு செயல்படுகிற
இருக்கீங்களா? இதுதான் அன்பு. அன்பு நீங்க ஒருத்தட்ட காட்டுறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நிறைய கொடுத்து அதை செஞ்சு இதை செஞ்சா காட்டுறது தெரியாது. நீங்க அவங்களுக்காக ஜோப் பண்ணுங்க, ஞானத்தோடு செயல்படுங்க, விவேகத்தோடு செயல்படுங்க. அடுத்து வாசிக்க. அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே, அவர் சித்தத்தை அறிகிற அறிவு. நல்ல காலம். அன்பு ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறன்னா அவருடைய சித்தம். ஒரு சகோதரன் மெசேஜ் கொடுக்கும்போது, ஒரு ஊழியக்காரன் மெசேஜ் கொடுக்கும்போது தப்பான ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. ஒரு பாஸ்டர் என்ன ஃபோன் பண்ணார். ஒரு பாஸ்டர் என்கிட்ட ஒரு மெசேஜ் கொடுத்ததை பார்த்தேன், அவருடைய வீடியோ கிளிப்பிங்க பார்த்தேன். பாஸ்டர் எப்படி பாஸ்டர் அப்படின்னு அவனே கேட்டேன். சொல்லுங்க பாஸ்டர், எனக்கு அவர் சொன்னார், தெளிவுபடுத்துங்க பாஸ்டர், எனக்கு புரியல அப்படின்னு. தெளிவுபடுத்துறேன் பாஸ்டர், சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு. அந்த பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் அந்த ஊழியக்காரன் மெசேஜ் கொடுக்கும்போது கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள இருக்கிற ஒரு பாவி நல்லவன் அந்த ஆண்டவருக்கு வெளியே இருக்கக்கூடிய நல்லவனை காட்டிலும் பரிசுத்தவானை காட்டிலும், உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லவனை காட்டிலும் பரிசுத்தவானை காட்டிலும் ஆண்டவருடைய சித்தத்துக்குள் இருக்கிற பாவி நல்லவன் அப்படின்னு சொன்னான். இது எப்படி பாஸ்டர்? அப்ப நான் சொன்னேன், ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ள இருந்தாலே நல்லவன் தானே. பாவி ஆண்டு சித்தத்துக்குள்ள இருக்க மாட்டாங்க. சொல்லப்போது இல்லையா? ஆண்டு சித்தத்துக்குள்ள யார் வருவான்? பாவி வருவானா? பாவி இருப்பான். உலகத்தில் இருக்கும்போது பாவியா இருப்பான். அவன் ஆண்டவருடைய சித்தத்துக்கு வந்துட்டானா நல்லவன், பரிசுத்தவான். அதே நேரம் அந்த பரிசுத்தவான் நல்லவன் எப்பொழுதுமே உலகத்தோடு இருக்க முடியாது. ஆனா இந்த தலையில சொல்ற அந்த ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னார். அப்ப நான் சொன்னேன், இது வந்து ஃபால்ஸ் டாக்டரின். இந்த மாதிரியான டாக்டரின் தான், இந்த மாதிரியான தவறான காரியங்கள் தான் இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்குள்ள ஆவிக்குரிய காரியங்களை பிடிக்க விடாம போகுது. இந்த இடத்துல வாசிக்கும் போது இதுதான். இது வாசிங்க. ஞான விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும். ஆண்டவருடைய அன்பின் ஆவி உங்களுக்குள்ள இருந்தா ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படிங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பொருள் வேணும், இந்த பணம் வேணும், இது வேணும், அது வேணும் அப்படின்னு சொன்னா எனக்கு ஆண்டவரை கொடுங்க நான் கேட்கவே மாட்டேன். இந்த மாசம் என்னுடைய வீட்டு வாடகையா இருக்கட்டும், சர்ச்சை வாடகையா இருக்கட்டும், ஆண்டவரை கேட்பேன், ஆண்டவரே உங்களுடைய சித்தம் இருந்தால் இந்த வாடகைக்கான காணிக்கை வரட்டும், அது தேவைகள் சந்திக்கப்படும், கரண்ட் பில்லுக்கான தேவைகள் சந்திக்கப்படும். உங்களுடைய சித்தம் இருந்தால் போங்க, உங்களுடைய சித்தம் இருந்தால் காணிக்கை யார் யார்கிட்ட வேணும்னு சொல்லி நீங்க அனுப்புறீங்களோ அனுப்புங்க. உங்க சித்தம் இருந்தால் யார்கிட்டையுமே ஆண்டவரை உங்கள்கிட்ட கொடுக்க வைங்க, இவங்கள்ட்ட போய் பேசுங்க, கேட்கவே மாட்டேன். எனக்கு இவ்வளவு வேணும் கொடுங்க, வம்பு கட்டாயம் ஆண்டோட கேட்கவே மாட்டேன். வம்பு கட்டாயம் இது வரைக்கும் கேட்க மாட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டு நீங்க பாஸ்டர் நீங்க வந்து ஆண்டோட கேளுங்க, ஆண்டு உங்களுக்கு சொந்த கட்டடம் கொடுப்பாரு, சொந்த வீடு கொடுப்பாரு, அவர் சித்தம் இருந்தால் கொடுப்பாரு. நானா வம்பு கட்டாயம் கேட்கக்கூடாது. ஏன்னா நானே வம்பு கட்டாயம் கேட்டால் அது என்னுடைய பிடிவாதத்தில் கிடைக்கக்கூடியதா இருக்குமே ஒழிய ஆண்டோடைய சித்தத்தினால் கிடைக்கிறதா இருக்க, என்னுடைய ஆசைகளால் கேட்கிறதா இருக்குமே ஒழிய ஆண்டோடைய சித்தத்தினால இருக்காது. ஆண்டோடைய சித்தம் இல்லாமல் நம்ம செயல்பட்டோம், ஒரு குடும்பத்தையோ ஒரு வியாபாரத்தையோ ஒரு படிப்பையோ ஒரு வேலையையோ ஆண்டவர் சித்தம் இல்லாமல் நம்மளா கேட்டோம் அப்படின்னா அதில் நம்ம வாழவே முடியாது, செயல்படவே முடியாது. இந்த அன்பின் ஆவியானவர் இதுதான் அங்க செயல்படுத்துறார். அன்பின் ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது முதல்ல ஜெபிக்க, இரண்டாவது ஞானத்தோடு செயல்பட, மூன்றாவது விவேகத்தோடு இருக்க, நாலாவது அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. இதுதான் அன்பினுடைய ஆவியானவர். அன்பான ஆவியானவர், பூர்ணமான அன்பான ஆவியானவர் உங்களுக்குள்ள நிறைவாக இருக்கிறார் சொன்னா இதுதான் தெரியும். இருக்கீங்களா? இந்த அன்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்கும் வாங்குறதுக்கும் எல்லாத்தையும் போய் தேவைக்கு மட்டும் பல்ல காட்டுற அன்பு கிடையாது. தேவை முடிஞ்ச பிறகு அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காரியம் ஆன வரைக்கும் கழுதையின் காலை பிடி. அந்த மாதிரி கழுதை காலை பிடிச்சிட்டு ஆன உடனே கழுதை காலை விட்டுட்டு வந்துடுது. அந்த மாதிரி கிடையாதுங்க. அன்பு என்பது இதுதான் அன்பு. இப்படிதான் செய்யணும். அதுக்கடுத்து பார்க்கலாம். கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். ஆமென். அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது கனி கொடுக்க செய்யும் ஜீவனின் ஆவியானவர்.
ஆவியின் கனியோ அன்பின் கனி. இருக்கீங்களா? கனி கொடுக்க செய்யும் ஜீவனின் ஆவியானவர் கொடுப்பாங்க. முதல்ல அன்பின் ஆவியானவர், அன்புக்குள்ளாக நடத்தக்கூடியவர். இரண்டாவது பாகம் ஜீவனின் ஆவியானவர். இப்ப இங்க வாசிக்கும் பொழுது பார்க்கலாம், இந்த கனி கொடுக்க செய்கிற ஆவியானவர் என்னென்ன கனி கொடுக்க செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். இப்படி சில விதமான ஆவியின் கனியை நமக்குள்ள கொடுக்க வைக்கிறார். இந்த ஆவியின் கனி நமக்குள்ள இருக்கா? இப்ப இந்த ஆவியின் கனி இருக்கிற இடத்துல போட்டிகள் இருக்காது, பொறாமை இருக்காது, முறுமுறுப்பு இருக்காது, வன்மம் இருக்காது, எதிர்ப்பு இருக்காது. இவங்க என்னை எப்படி பேசிட்டாங்க பாரு அப்படி மூஞ்சி மாறாது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம சொல்லிட்டோம் உடனே டக்குன்னு மூஞ்சி போயிடும். இந்த கனி கொடுக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள ஜீவனின் ஆவியானவர் இருக்கிறாரு சொன்னா உங்களை பச்சோந்தி மாதிரி நிறமாறம் வைக்காது. சொல்றது இல்லையா? இந்த தொட்டாஞ்சினிங்க ஒரு இடம் இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளைகள் நாங்கள் விளையாடும் போது தொட்டாஞ்சினிங்க அப்படின்னு இருக்கும், ஒரு செடி இருக்கும். அதை தொட்டா உடனே கொஞ்சம் சுருங்கிடும். அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் முகங்கள் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, நல்லா படிச்சுன்னு இருக்கும். ஒரு 1000 வாட்ஸ் பல்பு எரியிற மாதிரி முகம். ஏதாவது சொல்லிட்டு அப்படியே 0 வாட்ஸ் பல்பு மாதிரி போயிடும். இந்த கனி கொடுக்கிற ஆவி அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னா அப்படி இருக்காது. எப்பயுமே 1000 வாட்ஸ் பல்பு எரிஞ்சுட்டே இருக்கும். எப்பயுமே அவங்களுடைய முகம் ஃபிளாஷ் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு ஃபிளாஷ் லைட் எரிக்கிற மாதிரி எரிஞ்சுட்டே இருக்கும் எப்பயுமே. ஏன்னா ஆவியினுடைய ஜீவனின் கனி கொடுக்கிற அந்த கனி உள்ள ஆவியானவர் அவருக்குள்ள இருக்காரு. பொறாமை இருக்காது, போட்டி இருக்காது, எரிச்சல் இருக்காது, வன்மம் இருக்காது, தடை இருக்காது, சோம்பல் இருக்காது. யாரை குறிச்சும் சத்ரு சேமிச்சு வைக்கிறது போல இருமப்பான காரியம் இருக்காது, தடைகள் இருக்காது, உணர்வு இல்லாத செயல்பாடுகள் இருக்காது. எப்பொழுதுமே உணர்வுள்ள ஆவியா இருக்கும். இதுதான் கனி கொடுக்கிற ஆவி. இன்னைக்கு இந்த கனி கொடுக்கிற ஆவி உங்களுக்குள்ள இருக்கா? இந்த கனின்றது என்னன்னா நிரந்தரமாக கொடுக்கக்கூடியது. ஒரு நாள் மட்டும் விசுவாசம், தேவைக்கு மட்டும் சாந்தம், தேவைக்கு மட்டும் பொறுமை. இந்த பாஸ்டர் இன்னைக்கு சண்டே வர்ஷிப்ல சர்மன்ல இப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த சண்டே மட்டும் வீட்டுக்கு போற வாசல் வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள போயாச்சுன்னா சாந்தம் எங்க போகுதுன்னு தெரியாது, பொறுமை எங்க போகுதுன்னு தெரியாது, விசுவாசம் எங்க போகுதுன்னு தெரியாது, எல்லாமே ஓடி போயிடும். அங்க பார்த்தோன்னே எல்லாமே இப்போ இங்கேருந்து சபை விட்டு நீங்க வீட்டுக்கு போறீங்க, வீட்டுக்கு போனோன்னே வீட்டில் இருக்கக்கூடியவங்க வீட்டை பூரா அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, சாப்பாடு ஆக்காம வச்சிருக்கிறாங்க, அங்க எடுத்த பொருள்லாம் அங்கங்க போட வச்சுக்காங்க. உடனே தாறுமாறா அப்ப ஒரு கோபம் வரும், ஒரு எச்சம். என்ன நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன், ஒரு சாப்பாடு கூட ஆக்கி வைக்க முடியல உனியால டைமுக்கு. இன்னும் படுக்கையை எடுக்கல, இன்னும் கூட்டல, இன்னும் பெருக்கல, பாத்திரம் கழுவல, இப்படி போட்டு வச்சுக்கீங்க அப்படின்னு போய் அங்க போய் ஒரே தாண்டம் ஆடுறது. அப்ப எங்க போச்சு இந்த கனி? என்ன கனி? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். இதெல்லாம் எங்க போச்சு? எங்க போச்சு? இங்க கேட்க வரைக்கும் மண்டைய ஆட்டுறது. ஆமா, இனிமேல் இந்த ஆவியின் கனி எனக்குள்ள வேணும், ஆவியின் கனிக்காக நான் ஜெபிக்கணும். ஏசப்பா ஆவியின் கனியை கொடுங்க. ஊழியக்காரர் சொல்றது போலவே, இந்த பாஸ்டர் சொன்னது போலவே, இவர் மெசேஜ் கொடுக்கறது போலவே எனக்கு இன்னைக்கு ஆவியின் கனி வேணும், ஆவியான எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி கேட்குது. ஆனா இங்கேருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள எல்லாமே போயிடும். அதே மாதிரி இங்கேருந்து வண்டியில் போகிறோம் அப்படின்னா, 2 வீலரில் போகிறோம் அப்படின்னா, நீங்கள் 2 வீலரில் போகிறீங்களோ, ஆட்டோவில் போகிறீங்களோ, பஸ்ஸில் போகிறீங்களோ, அந்த டிராஃபிக்கை பார்த்து, பக்கத்தில் வரக்கூடியவனை பார்த்து, எதிர்த்து வரக்கூடியவனை பார்த்து திட்டி இருக்கீங்களா? இந்த ஆவியின் கனி என்பது என்னன்னா நிரந்தரமாக இருக்கக்கூடியது. என்ன நடந்தாலும், எப்படி நடந்தாலும் அதே பிரைட்னஸ்ல, அதே பொறுமையில,
அதே அன்புல விடாமல், யாரையும் முறுமுறுக்காமல், யாரையும் கசந்து போகாமல், அப்படி முறுமுறுக்கக்கூடிய சித்தம் அவனுக்குள்ள வந்தால் கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை எடுத்து அவனை கடிந்து புத்தி சொல்லி உடனே சரிப்படுத்தி விடணும். அதுதான் கனி உள்ளவன். இருக்கீங்களா? உடனே சரிப்படுத்தணும். இப்படி செய்யுங்க, இப்படி பேசுங்க, இப்படி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி நடங்க அப்படின்னு சொல்லி அதை சரி பண்றது தான் கனி கொடுக்குற ஆவி. சில ஆவிகள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, அந்த கனி கொடுக்குற ஆவி இல்லாத இருக்கிறாங்க. நம்ம எதுக்கு போய் அவங்களுக்கு இருக்கணும், நம்ம எதுக்கு அவங்கள்ட்ட புத்தி சொல்லணும், அதெல்லாம் புத்தி கேட்காது, அதெல்லாம் கீழ்ப்படியாது, அதெல்லாம் உணர்வு இல்லாது, அது அப்படியே போய் எப்படி போகட்டும் அப்படின்னு. இது கனி கொடுக்குற ஆவி கிடையாது. கனி கொடுக்குற ஆவினா உடனே போய் நின்று பேசி சொல்லி புரிய வச்சு, இதுதான். அடுத்து இன்னொரு ஆவியை குறித்து பார்ப்போம். இன்னொரு ஆவியானவர்களை குறித்து பார்ப்போம். எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 5:16. கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். அடுத்தபடி பார்க்கும் பொழுது சுத்திகரிக்கும் விடுதலையின் ஆவியானவர். இந்த சுத்திகரிக்கும் விடுதலையின் ஆவியானவர் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கு ஏற்றபடி நாம் நடக்கணும். நமக்கு ஏற்றபடி ஆவியானவர் கேட்கக்கூடாது, நமக்கு ஏற்றபடி ஆண்டவர் கேட்கக்கூடாது, நமக்கு ஏற்றபடி ஆண்டவர் சித்தத்தை கேட்கக்கூடாது. ஆவியானவர் கேட்டபடி நம்மளை மாற்றணும். ஆண்டவர் என்னை எப்படி நினைக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார், எப்படி நடக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார், எப்படி பேச சித்தம் உள்ளவராக இருக்கிறார், எப்படி பார்க்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார், இது நம்ம கேட்கணும். ஆவிக்குரியபடி ஆண்டவர் கேட்கும் போதெல்லாம் ஆவியானவர் எனக்குள்ள வரும் பொழுது ஆவியானவருக்கு நான் எப்படி நடக்கணும், எப்படி அப்ப இதை விட சொல்றாரு, இதை விட்டுறணும். அவங்க சொல்லி பாருங்க, வாசிக்கும் பொழுது பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்போது மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல், அப்ப இந்த மாம்சம் சொல்லுறபடி நடக்காமல் இதை விட்டுறணும். இந்த மாம்சத்துக்கு எது எது தேவையா இருக்குன்னு சொல்லி மாம்சம் சொல்லுதோ இதை நான் விடணும். சொல்றது புரியுது இல்லையா? இது ஆவியானவர் கேட்டபடி வாழ்றது. இப்ப பாத்தீங்கன்னா ஆவியானவருக்கும் மனுஷனுக்கும் ஒரு கனெக்டிவ், ஒரு கனெக்ஷன் இருக்கு. இந்த கனெக்ஷன் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சரீரத்துக்கும் மனசுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன். நல்லா கவனிப்பாங்க. ஒரு புறச்சாதியாக இருக்கட்டும், ஒரு ஆவிக்குரியவர்களாக இருக்கட்டும், இவங்க பரிசுத்த ஆவியில நிறைய மாதிரி ஏன் ஆடுறாங்க, டம்மன் குதிக்கிறாங்க, ஏன் பாடியெல்லாம் ஒரு சேர்க்காது. அதே உலக பிரகாரமா பார்க்கும்பொழுது அவங்க மேல அந்த ஆவி வருது, இந்த ஆவி வருது, அப்படி வருது, இப்படி வருதுன்னு சொல்லி ஆடுறோம். அப்போ இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த மனசுக்கும் இந்த மாம்சம், இந்த சரீரத்துக்கும், அதாவது உங்களுடைய உடம்புக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த மைண்டில், இந்த மனசுல தனக்கு மேலான ஒரு பவர் இருக்குன்னு சொல்லி நம்ப வைக்கும். அப்படி நம்ப வைக்கும் போது இவங்க சரீரம் அதை ஏற்றுக்கொள்ளும். அதான் கனெக்ஷன். அப்போ எனக்குள்ள இந்த ஆவி வருது, இது பேசுது, இப்படி பேசுது, இப்படி பேசுது, ஏத்தப்பட இருக்கிறவங்க இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி புறச்சாதீங்க. அதே போல பரிசுத்த ஆவியானவரும் வரார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதான். சொல்ல புரியுது என்ன சொல்லுது? இந்த மனசுக்கு தன்னை விட ஒரு பெரிய ஒரு பலத்தை அறிகிற ஒரு அறிவு அப்படி வரும்பொழுது தான் சரீரத்தில் ஒரு நடுக்கத்தை உண்டு பண்ணுறதை குறித்து பார்ப்போம். இது கனெக்ஷன். அப்ப இங்க பார்க்கிறோம், ஆவியானவருக்கும் மாம்சத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இந்த கனெக்ஷன் நம்ம வரும்பொழுது நம்ம என்ன உணரணும் கேட்டீங்கன்னா, இந்த மாம்சத்துக்கு ஏற்றபடி மாம்சம் கேட்கிற விஷயத்தை நான் சொல்லக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா என்னோட மாம்சம் உன்னை நினைக்குது. எப்படி சில பேர் பாத்தீங்கன்னா ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜோம் பண்ணிட்டு இருக்க உனக்கு ஒரு மரணம் வருது, ஐயோ மரணம் வருதா, உடனே முடிச்சு பார்ப்பாங்க. செத்துருவ ஐயோ செத்துருவ, எனக்கு காது செத்துருவன் சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் செத்துருவனும் எனக்கு ஆவியானவங்க சொல்றாங்க. இல்லை, இது என்ன ஆகுதுங்கிறே, உங்களுடைய மாமிசம் இல்லாத ஒன்றை புரிய வைக்கும்படியாக. அப்ப நீங்க என்ன சொல்லணும், ஆவியானவர்
கனெக்ஷனை உண்டு பண்ணணும். உங்க மனசுல இருந்து, உங்க மைண்ட்ல இருந்து ஆவியானவருக்குள்ள ஒரு கனெக்ஷனை உண்டு பண்ணணும். ஆவியானவர், உங்க மனம், உங்க சரீரம். அப்போ உங்க மனம், ஆவியானவர், மனம், உங்க சரீரம், இந்த கனெக்ஷன் ஏற்படும் பொழுது இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த சரீரத்துக்கு இந்த பாவம் தேவையில்லை, இந்த சரீரத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு சாபம் தேவையில்லை, நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானம் இருக்குங்களா? இப்ப நான் சொல்ல புரிஞ்சாங்க. நிறைய பேர் குழப்பமா இருக்கும். குழப்பமா இருந்துச்சுன்னா நீங்க யூடியூப்ல திரும்பி போய் கிருபை நியூ லைஃப் அப்படின்னு சொல்லி சேனலை எடுத்து திரும்பி இந்த வார்த்தையை உட்காந்து திரும்ப திரும்ப பாருங்க. அப்போ இந்த கனெக்ஷன், அப்போ இந்த மனம், ஆவியானவர், சரீரம் கனெக்ஷன் வரும் பொழுது நீங்க மாம்சத்துக்கு ஏற்ற இச்சைகளை நிறைவேற்றாமல், இப்ப பாத்தீங்கன்னா என்னை குடிக்க சொல்லுது, எனக்கு சிகரெட் குடிக்க சொல்லுது, என்னை சினிமா பார்க்க சொல்லுது, என்னை கெட்ட வார்த்தை பேச சொல்லுது, என்னை அடிக்க சொல்லுது, இப்ப சண்டை போட சொல்லுது, இப்ப சபிக்க சொல்லுது. இல்ல, இப்போ நீங்க ஆவியானவர் உங்க மைண்ட்ல ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் ஆவியானவருக்கும் உங்க மனம், உங்க மாம்சத்துக்குள்ள, உங்க சரீரத்துக்குள்ள ஒரு கனெக்ஷன் உண்டு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்க மனசுக்குள்ள ஒரு புரியக்கூடிய அந்த ஞானத்தை கொடுத்து, அந்த தெளிவை கொடுத்து, இப்ப சரீரத்துக்கு கிரியைகளை உண்டு பண்ணாதபடி சரீரத்தை பரிசுத்தமாக்க முடியாது. இருக்கீங்களா? அதனாலதான் நீங்க பரிசுத்த ஆவியில நிறைங்க, பரிசுத்த ஆவியில அந்நிய பாஷையில பேசுங்க, பரிசுத்த ஆவியோடு என்று சொல்லி நாங்கள் சொல்றோம். நீங்களா இருக்கும் பொழுதுதான் மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றி கொண்டே இருப்பீங்க. ஒரு மனுஷனுடைய ஆசைகளை நிறைவேற்ற, ஒரு மனுஷனுடைய ஆசையை நிறைவேற்ற, அவங்களுடைய தேவையை நிறைவேற்ற நீங்க போயிட்டு இருப்பீங்களுடைய ஆவியானவருடைய தேவையை நிறைவேற்ற நீங்க பாடுபடணும். இருக்கீங்களா? அதான் சுத்திகரிக்கும் ஆவியானவர். அப்போ வந்து சுத்திகரிப்பார். சும்மா வாயில பாத்தீங்கன்னா ஆராதனை பண்ணும்போது ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டவரே கண்ணை ஒப்பு கொடுக்குறேன், காதை ஒப்பு கொடுக்குறேன், வாயை ஒப்பு கொடுக்குறேன், நெஞ்சை ஒப்பு கொடுக்குறேன், தலையை ஒப்பு கொடுக்குறேன், இதயத்தை ஒப்பு கொடுக்குறேன், அதை ஒப்பு கொடுக்குறேன், இதை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிரும்? திரும்ப அதே பாவம் உங்களை மேற்கொள்ள ஆரம்பிச்சிடும். அப்போ ஒப்பு கொடுத்தது என்ன? இது தப்பாயிருக்கு. இருக்கீங்களா? அப்போ எப்படி நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி சுத்திகரிக்கும்படியாக செய்யணும் அப்படின்னா, நீங்க மாம்சத்துக்கு எதெல்லாம் தேவையோ அதை நிறைவேற்றாமல் இருந்தாலே உங்களை சுத்திகரிக்க முடியும். இதுதான் விஷயம். அடுத்தபடியாக யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாத்ராகமம் 28:3 எடுத்து வாசிப்போம். யாத்ராகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆரோன் எனக்கு ஆச்சாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்வாயாக. தகுதிப்படுத்தும் ஞானத்தின் ஆவியானவர், தகுதிப்படுத்தக்கூடிய ஞானத்தின் ஆவியானவர். இந்த யாத்ராகமம் 28:3 வாசிக்கும் போது இங்கே ஒரு ஆவியானவர் வராரு. இந்த ஆவியானவருக்கு பேர் என்னன்னா ஞானத்தின் ஆவியானவர். இவர் தகுதிப்படுத்தக்கூடிய ஞானத்தின் ஆவியானவர். இருக்கீங்களா? 28:3 வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, பார்க்கலாம். சரிங்களா? வாசிக்க. ஆரோன் எனக்கு ஆச்சாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. தகுதிப்படுத்தும் ஆவியானவர். இந்த தகுதிப்படுத்தும் ஆவியானவர் என்றால் என்னன்னா, உங்கள் உலக பிரகாரமாக நீங்க ஒரு வேலை செய்றீங்க அப்படின்னாலும், ஒரு வியாபாரம் செய்றீங்க அப்படின்னாலும், படிக்கிறீங்க அப்படின்னாலும், உங்களை தகுதியாக செயல்படுத்தக்கூடியதான் ஞானம். ஏதோ படிச்சோம், ஏதோ ஒரு டிகிரி வாங்கணும்னு சொல்லி ஏதோ படிச்சோம், ஒரு பிடிக்காத ஒரு படிப்பு, அப்பாவுக்காக பிடிச்சிச்சு, அம்மாவுக்காக பிடிச்சிச்சு, எனக்கு பிடிக்கல அப்படின்றது கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன வேலை பார்ப்பான் அப்படின்னு சொன்னா இந்த ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா? இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களை போய் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் எம்எஸ்சி படிச்சிருக்கேன், நான் பிஇ படிச்சிருக்கேன், நான் இன்ஜினியர் படிச்சேன், அது படிச்சு இது படிச்சிருக்கேன். நான் கேட்பேன், என்ன அது படிச்சு அது போகிறது தானே. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய படிப்பு வேற யாருக்கும் சேர்ப்பாங்க. நான் ஒரு தம்பிக்கு அவங்க அப்பா அம்மா, நான் ஒரு கிறிஸ்டின் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய ஆசை என்னன்னா, அவனை வந்து ஒரு பெரிய டாக்டர் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆசை.
பாண்டிச்சேரியில் இவனுக்கு வந்து ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. உடனே என்னைய கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் தம்பியை கூட்டிகிட்டு போய் அந்த எக்ஸாம் எழுத வச்சுட்டு வந்துடுங்க. உடனே பாண்டிச்சேரி போனோம், ரூம் போட்டோம். ரூம் போட்டு இருந்து அவனை படிக்க வச்சு ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்காரனை அழைத்து அனுப்பியிருக்கிறாங்க, ஒரு பொறுப்பை கொடுத்து அனுப்பியிருக்காங்க, அவனை எப்படியாவது எக்ஸாம் எழுத வச்சிடணும். அவனுக்கு சொல்கிறான், அண்ணே எனக்கு பிடிக்கலண்ணே, அது திருநெல்வேலிக்கார அந்த பையன், அண்ணே எனக்கு பிடிக்கலண்ணே, எனக்கு டாக்டர் அவனுக்கு பிடிக்கல, டாக்டர் வந்து ரொம்ப மோசனே, ரத்தம் வரும்னே, அது வரும்னே, இது வரும்னே, அதெல்லாம் மோசனே, அதெல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆயிரும்னே, எனக்கு வேணானே, நான் எழுத மாட்டேனே, சும்மா போயிடுவேனே. அப்போ சொன்னேன், என்னடா தகப்பனும் தாயும் என்னை நம்பி அனுப்பியிருக்காங்க, எப்படி அது நைட்டு பூரா உட்காந்து ஜோம் பண்ணி, ஏசப்பா என்னை நம்பி கொடுத்தீங்க, என் பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு. அவனே எக்ஸாம் எழுதிட்டான், அவன் வந்துட்டான். எக்ஸாம் எழுதி வந்தோடனே, என்னடா எப்படி எழுதுனேன், ஆனால் நான் எழுதவே இல்லை, சும்மா கிறுக்கி விட்டு வந்துட்டேன் அப்படின்னா. எனக்கு படம் கொடுக்கும், என்னடா அது ஊழியக்கார என்ன நம்பி அனுப்பியிருக்காங்க எப்படி சொல்லியிருக்கான். சரி வந்துட்டோம். ஒரு 10-20 நாள் கழிச்சு அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் வர முடியுமா வீட்டுக்கு வந்தேன். ஆஃபீஸுக்கு போனேன், தம்பி வந்து பாஸ் ஆகிட்டான், ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் கூட்டிகிட்டு போய். நான் அப்படியே அவன் எந்த வெளியே வந்தோன்னு சொல்கிறான், அண்ணே நான் எழுத வேணே கிறுக்கி விட்டேனே, எப்படி எழுதுன்னு தெரியல, எப்படி பாஸ் ஆனே, எல்லாம் உங்கள் ஜெபம் தான், நீங்கள் தான் விடிய உட்காந்து ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல பேர். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து டாக்டருக்கு படிக்கல, அவனை கொண்டு போய் பெங்களூரில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்டாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்து விட்டோன்னா அவனுடைய தகுதி மாறி போச்சு, அவனுடைய அழைப்பு மாறி போச்சு. தகப்பன் தாய் வச்சிருந்த தகுதி வர, ஆண்டவர் வச்சிருந்த தகுதி வர. இப்போ அங்கே படிக்கிறான், படித்த உடனே இவன் வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டான். இப்போ போய் நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறார், இவனை ஒரு தீர்க்கதரிசியை எடுத்து பயன்படுத்த போறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தீர்க்கதரிசியை பயன்படுத்த போறாரு. கடைசியில் பார்த்தா இவன் வந்து டிப்ரெஷன் ஆகி கடைசியில் என்ன ஆயிட்டான்னா, ஒரு நாள் சண்டே தகப்பன் தாய் எங்கேயோ வெளியே போயிருக்கும் போது பாய்சன் ஆள் இல்லை, இறந்தான். தகுதி முக்கியம் பிரதர் சிஸ்டர். ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது தகுதி இல்லாத உங்களை தகுதிப்படுத்துவார். நீங்க என்ன படிக்கணும், என்ன வேலை செய்யணும், என்ன வியாபாரம் பண்ணணும், உன் குடும்பத்துல நீ கணவனா, ஒரு மனைவியா, ஒரு பிள்ளையா, ஒரு சபையில ஒரு விசுவாசியா, எப்படிப்பட்ட ஒரு தகுதின்னு சொல்லி, தகுதி ரொம்ப முக்கியம். அந்த ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். தகுதி இல்லாமல் ஒரு கடமைக்காக ஜெபம், இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடமைக்காக ஜெபம், ஒரு கடமைக்காக ஆராதனை, ஒரு கடமைக்காக சர்ச்சை, ஒரு கடமைக்காக ராபோஜனம், ஒரு கடமைக்காக வந்து கடமைக்காக போயிட்டு இல்லை, தகுதி வேணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் சபைக்கு வரும்போது அந்த சபையில் நான் எப்படிப்பட்ட ஒரு தகுதியுள்ள மனுஷியா இருக்க வேண்டும், எதில் நான் தகுதி அடைய வேண்டும், என் குடும்பத்தில் ஒரு மனைவியா, ஒரு கணவனா, ஒரு பிள்ளையா, ஒரு பெற்றோரா நான் எப்படி தகுதி அடைய வேண்டும். தகுதி ரொம்ப முக்கியம். இருக்கீங்களா? தகுதி ரொம்ப முக்கியம். அந்த தகுதியை நீங்க அடையும் பொழுதுதான், தகுதியை நீங்க பெற்றுக்கொள்வது, அந்த தகுதி உங்களுக்கு வரும் பொழுதுதான் அடுத்தவர்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு சாட்சியாக இருக்கும். ஆண்டவர் சொல்ல தகுதிப்படுத்துகிற ஆவியானவர். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது, ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாய். அது பார்க்கும் பொழுது நம்மளை தகுதிப்படுத்தக்கூடிய, தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்துகிறது யாருன்னா ஆவியானவர். அந்த தகுதி வேணும். நானும் ஜெபம் பண்றேன், நான் ஒரு பெரிய ஜெப வீரன். நீங்களா உங்களை தகுதிக்குள்ள கொண்டு வரக்கூடாது. நான் ஜெப வீரன் அப்படின்ற தகுதிக்கு, நான் ஆராதனை வீரன், நான் பாட்டெல்லாம் தெரியும், நான் மெசேஜ் எல்லாம் கொடுப்பேன், நிறைய கதையெல்லாம் சொல்லுவேன், நான் ஒரு போயட், எனக்கு அந்த வேலை தெரியும், இந்த வேலை தெரியும், நான் ஒரு பெரிய வேலைக்காரன், நான் ஒரு பெரிய வேலைக்காரன், நான் குடும்பம், நான் இல்லைன்னா குடும்பம் அழிஞ்சு போயிடும். நீங்கள தகுதி இல்லைன்னு சொன்னா உங்க வீடே நாத்தம் எடுத்து போயிருக்கும். வீட்டில் வந்து ஒரு நல்ல மனைவியா தகுதி இல்லைன்னு சொன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அலங்கோலமே தெரியும். வீட்டுக்குள்ள வரும்போது அந்த நாற்றங்களே தெரியும். நீங்க நிறைய வீடுகளுக்குள்ள போகும்போது ஒரு நாற்றம் அடிக்கும், ஒரு பழைய துணியை கட்டி வச்சு சாக்கடை நாத்தம். தகுதி இருக்கணும். தகுதி இருந்தால் அந்த வீடு சுத்தமாகும். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். ஞானம் உள்ளவன் ஞானத்துக்கு ஏற்ற கனிகளை கொடுப்பான். இருக்கீங்களா? தகுதி ரொம்ப முக்கியம். தகுதி
தகுதி இல்லாமல் வாழ்ந்துட்டு தகுதி இல்லாமல் மறைச்சு போறது பெருசு கிடையாது. தகுதியோடு இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அடுத்து மீகா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மீகா 3ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம் எடுத்து வாசிப்போம். மீகா புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 8ஆவது வசனம். நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த மீகாவினுடைய புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 8ஆவது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். இப்ப இந்த ஆவியானவருடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னா, பலமுள்ள ஆவியானவர். அதாவது சாட்சி கூற வைக்கிற பலமுள்ள ஆவியானவர். இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது என்ன செய்யறாரு அப்படின்னா, உங்களை பலத்தினால் நிரப்புறாரு, பராக்கிரமத்தினால் நிரப்புறாரு, நியாயத்தினால் நிரப்புறாரு. இதுதான் சாட்சிங்க. நீங்க சாட்சினா என்ன நினைக்கிறீங்க? இப்ப பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இங்க போனேன், இங்க வந்தேன், கர்த்தர் கூட இருந்தார். இது சாட்சி கிடையாது. நான் படுத்திருந்தேன், முடியாம ஆயிட்டேன், ஒரு மாத்திரை சாப்பிட்டேன், சுகமானேன். இது சாட்சி கிடையாது. நீங்க நம்ம சொல்ற சாட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா சாட்சி இல்லாத ஒரு சாட்சி, தெளிவில்லாத ஒரு சாட்சி. நான் ஊருக்கு போனேன், டைமுக்கு பஸ் வந்துச்சு, டைமுக்கு டிக்கெட் எடுக்க கண்டக்டர் பக்கம் வந்தாரு, டிக்கெட்டுக்கு காசு கொடுத்தோன்னு டிக்கெட் கொடுத்தாரு, சுலபமா போய் பஸ் நின்றுச்சு போனேன். இது வந்து சாட்சி கிடையாது. சாட்சி என்னன்னா, இங்க கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் வந்ததுனால பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நியாயத்தினாலும் நிரப்பப்பட்டேன் பாருங்க, அதுதான் சாட்சி. என்னங்க பாஸ்டர் எப்படி சொல்றீங்க? வாசிங்க. நானும் யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நியாயத்தை அறுவத்து செம்மையானவரையெல்லாம் கோணலாக்கி. அப்போ இந்த சாட்சி என்பது என்னன்னா, கோணலாக்குகிறது கிடையாது, செவையாக்குறது. அதுதான் விஷயமே. சாட்சி என்பது அதான் விஷயமே. பாத்தீங்கன்னா, நான் ஒரு நல்ல தகப்பன், பராக்கிரமம் உள்ள, நியாயம் உள்ள, நல்ல ஒரு பலம் உள்ள ஒரு தகப்பனா நான் நின்னேன், என் பிள்ளைக்கு அது ஒரு பாதுகாப்பா இருந்துச்சு. இதுதான் சாட்சி. ஒரு நல்ல ஒரு கணவனா, பராக்கிரமம் நியாயம் பலம் உள்ள கணவனாய் நின்னேன். இதுதான் சாட்சி. ஒரு மனைவி ஒரு பராக்கிரமம் உள்ள, ஒரு பலம் உள்ள, ஒரு நியாயம் உள்ள மனைவியாய் நடந்துகிட்டால் அதான் சாட்சி. ஒரு தாயாய் அதே போல நடந்துகிட்டால் சாட்சி. பிள்ளைகளும் அதே போல இருந்துக்கிட்டாங்க, அதான் சாட்சி. ஒரு குடும்பம் பராக்கிரமத்தோடும் பலத்தோடும் நியாயத்தோடும் செயல்படக்கூடியதாக இருக்க. பாத்தீங்கன்னா, அப்பா ஒரு வழியில, அம்மா ஒரு மீறுதல்ல, பிள்ளை இன்னொரு பிள்ளை இங்கிட்டு, இன்னொரு பிள்ளை இங்கிட்டு, ஒரு சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமையே இல்லாமல், ஒரு ஐக்கியமே இல்லாமல். சில சபைகளில் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு சபைக்கு போவாங்க, இவங்க ஒரு கோயிலுக்கு போவாங்க, இவங்க ஒரு சாமியை தேடுவாங்க, இவங்க ஒரு பாவத்தை தேடுவாங்க. கேட்டவங்க எங்க போனாங்க, எங்க போனாங்க தெரியல, எப்போ போச்சு எப்போ வந்துச்சுன்னு தெரியாது அப்படின்னா. அப்போ அது பராக்கிரமம் இல்லாத, பலம் இல்லாத, நியாயம் இல்லாத குடும்பம். அந்த குடும்பம் சாட்சி இழந்து போன குடும்பம். அப்போ சாட்சி உள்ள குடும்பம் அப்படின்றது என்ன? பலம் உள்ள குடும்பம். எங்க குடும்பத்துல சமாதானம் பலமா இருந்தது, சந்தோஷம் பலமா இருந்தது. இருக்கீங்களா? இதுதான் சாட்சி. அடுத்த வசனம் வாசிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். சீயோனை இரத்த பழியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்கிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். இன்னைக்கு காலம் எப்படி இருக்குதுங்க? இன்னைக்கு இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. பூரா குறி சொல்றது மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, காசு வாங்கிட்டு மெசேஜ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு பாஸ்டர் போய் கடந்த நாள்ல
ஒரு வேற ஒரு சபையை சேர்ந்த ஒரு சகோதரி எங்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு வர முடியுமா? அப்போ நான் சொன்னேன், என்ன சிஸ்டர் உங்கள் பாஸ்டர் இருக்கிறார்ல, உங்கள் பாஸ்டரை கூப்பிட்டு நீங்கள் ஜெபம் பண்ண அதான் முறை, நான் வரக்கூடாது அப்படின்னு. அவன் சொன்னாங்க, இல்லை பாஸ்டர் அவர் கூப்பிட்டா அவருக்கு வந்து அவர் ஒரு பெரிய காணிக்கை கேட்பார், அந்த காணிக்கை கொடுத்தா தான் வருவார், நீங்கள் இலவசமாக வரீங்க தான் உங்களை கூப்பிடுறேன். அப்போ பாருங்க, அப்போ சில ஊழியக்காரர்கள் பரிதானம் வாங்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, வீட்டுக்கு வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. புரியுதா? அதே போல் தீர்க்க தரிசனம் குறி சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. மணி அடிச்சுட்டு குறி சொல்கிற மாதிரி, கொடை அடிச்சுட்டு குறி சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இன்னைக்கு அதுக்கும் தேடி ஜனங்கள் ஓடுறாங்க, அதுக்கும் தேடி ஜனங்கள் ஓடுறாங்க. வேதம் சொல்லுது, இங்கே பாசிக்க அதன் தலைவர் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசி பணத்துக்கு குறி சொல்கிறார்கள். ஆகினும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியை போல் உழப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாகும். அதுக்கு அடுத்த வசனம் 4வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடிகள் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும், எல்லா ஜாதியும் மதித்து விடும். இதுதான் அந்த பலம், இதுதான் நியாயம், இதுதான் அந்த பராக்கிரமம். கடைசி காலத்தில் சபைகள் உடையும், ஊழியங்கள் சிதைந்து போகும், ஊழியக்காரர்கள் சேர்ந்து போவார்கள். ஆமென். யார் இவங்களாம்? ஆவியானவர், பலமுள்ள ஆவியானவர் அசைவாடுகிறது. பலமுள்ள ஆவியான அசைவாடுகிறதுன்னா சும்மா இல்லை. பலமுள்ள ஆவியான அசைவாடும் பொழுது கெட்டதெல்லாம் எடுத்து விட்டுறாரு. எப்படின்னா சங்கீதம் 1 எடுத்து நீங்க வாசிக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, காட்டுல என்ன பண்ணுவாங்க, தூற்றப்படுவாங்க. தூற்றப்படும் பொழுது என்ன ஆகும், பதர்கள் எல்லாம் வாசிப்போம். சங்கீதம் 1 தெரிஞ்ச வசனம் வாசிக்கணும். காற்றில் பறக்கடிக்கும், துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்றில் பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். ஆமென். கடைசி காலத்துல இந்த பலமுள்ள ஆவியானவர் எதுக்கு வராரு அப்படின்னு சொன்னா, நியாயத்திலும் பராக்கிரமத்திலும் பலத்திலும் நிரப்பதற்கு. அங்கே இருக்கக்கூடிய கெட்ட காரியங்களை நீக்கி போடுறது. அதான் பலமுள்ள ஆவி. இந்த பலமுள்ள ஆவி உங்களுக்கு வரும்போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட கிரியைகள் வெளியே போயிடும். அதனால பலமுள்ள ஆவி வருது. பலமுள்ள ஆவியோட நீங்க வேற மாதிரி நினைச்சிடக்கூடாது. பலமுள்ள ஆவியானவர் வராரு அப்படின்னோடனே அப்படின்றது இல்லை. பலமுள்ள ஆவியான உங்களுக்குள்ள வந்தா கெட்ட கிரியைகள் உங்களை விட்டு வெளியே போயிடும். கெட்ட பாவம், கெட்ட அக்கிரமம், கெட்ட கிரியை, மீறுதல் எல்லாம் வெளியே போயிடும். உங்களுக்குள்ள நியாயம் வந்துடும், பராக்கிரமம் வந்துடும், பலம் வந்துடும். இருக்கீங்க சொல்ல புரியுது இல்லையா? ஆண்டவர் கேட்கணும், அந்த பலமுள்ள ஆவி எனக்குள்ள வேணும். பலமுள்ள ஆவி எனக்குள்ள வந்தா தான் எனக்கு விரோதமா இருக்கிற கேடுகள் என்னை விட்டு நீங்கி போகும். எனக்குள்ள பலமுள்ள ஆவி வரதுக்கு இடம் இல்லாமல் கொடுக்காம இருக்கிறதுனால தான் நமக்குள்ள ஒரு பக்கம் கெட்ட காரியங்கள் வளர்ந்துக்கிட்டே போகுது. பொய், புரட்டு, குறி சொல்ற ஆவி, விக்கிரக ஆவி இதெல்லாம் வருது. இருக்கீங்களா? இந்த பலமுள்ள ஆவியான இடம் கொடுங்க. சரிங்களா? பலமுள்ள ஆவியான உங்களுக்கு வரணும். இதான் சாட்சி. எது சாட்சி? இந்த கொடுமுடியில வாசிங்க 4:1. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்கள் கொடுமுடிகளை ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும், எல்லா ஜாதிகளும் அதற்கு கூடி வருவார்கள். ஆமென். இதுதான் பலமுள்ள ஆவி. பலமுள்ள ஆவி என்ன பண்ணுவாரு? ஆவியானவருக்குள்ள கொண்டு வந்து உங்களை நடத்தும் பொழுது, அந்த பலமுள்ள ஆவியானவர் உங்களை நடத்தும் பொழுது சரியான சபையில, சரியான சத்தியத்துக்குள்ள, சரியான ஊழியக்காரன்ட்ட, சரியான ஒரு பொசிஷன்ல கர்த்தர் உங்களை நிப்பாட்டி அதுக்கு கேடாக இருந்த, அதுக்கு சேதாரமா இருந்த எல்லா காரியங்களும் உங்களை விட்டு நீக்கி போயிடுவார். நேற்றைய தினத்துல ஒரு இடத்துல ஒரு பயங்கரமான சூறாவளி காத்து. டிவியில் எத்தனை பேர் அந்த செய்தியை பார்த்தீங்க? சூறாவளி காத்து எப்பயுமே வந்துட்டு உடனே போயிடுமா, ஆனா அங்க வந்து சில நிமிடங்கள் தொடர்ந்து இருந்துச்சான்.
தொடர்ந்து பார்க்கும்பொழுது அந்த இடம் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிடுச்சு. அங்கே இருந்த டஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிடுச்சு, அங்கே இருந்த குப்பைகள் எல்லாம் எடுத்துட்டு போயிடுச்சு, கிளியரன்ஸ் இருந்துச்சு. அதே போல தான் இந்த பலமுள்ள ஆவி உங்களுக்குள்ள வரும்பொழுது உங்களுக்குள்ள சுத்தப்படுத்திடுவார், சாட்சியாக நிறுத்திடுவார். சபையில் ஒரு சாட்சியா, குடும்பத்தில் ஒரு சாட்சியா, வேலையில் ஒரு சாட்சியா, வியாபாரத்தில் ஒரு சாட்சியை உணர்த்துவார். இந்த பலமுள்ள ஆவியானவர்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். பிரியமானவர்களே, ஆவியானவர் இடம் கொடுக்காதபடிக்கு நீங்கள் உங்கள் மாம்சத்தினுடைய இச்சைகளை நிறைவுபடுத்திக்கிட்டே இருந்து அதுக்கு மட்டும் நீங்கள் தீவனம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் உங்களை விட்டு போயிடும். சரிங்களா? இப்போ நம்ம என்னன்னா சில ஆவிகளை நான் உங்களுக்குள்ள பார்க்க போறேன். சொல்லுறேன், எழுதிக்கோங்க. ஜனங்களை ரட்சிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஆவி என்ன? இன்னைக்கு உங்களை ரட்சிக்க விடாதபடி தடை செய்கிற ஆவி என்னன்னா பார்வோனுடைய ஆவிகள். இரண்டாவதாக தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிற ஆவி என்னென்ன ஆவினா ஒரு 5 ஆவி பார்க்கலாம். அமலேக்கின் ஆவி, அம்மோன் புத்திரரின் ஆவி, பெலிஸ்தியரின் ஆவி, சீரியரின் ஆவி. இது தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாக எழும்புது. நீங்க தேவ ஜனமா இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விரோதமாக எழும்புற 5 விதமான ஆவி. அடுத்து பாவம் செய்ய தூண்டப்படுகிற ஆவி. பாவம் செய்ய தூண்டப்படுகிற ஆவி என்னன்னு அப்படின்னா மோவாபின் ஆவி, மீதியானியரின் ஆவி. உங்களை பாவம் செய்ய தூண்டுகிற ஆவி தான் இந்த 2 விதமான ஆவி. அடுத்தபடியாக பார்க்கும்போது சபிக்க நினைக்கிற ஆவி. உங்களை சபிக்க நினைக்கிற ஆவியும் அல்லது உங்களை தூண்டி மற்றவர்களை சபிக்க வைக்கிற ஆவியும் என்ன ஆவி? நீங்க சொன்னீங்க சில நேரங்களில் அவங்களாம் உருப்படுவாங்களா, அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சபிக்கிறீங்கன்னா உங்கள் பிள்ளைகளையோ, உங்கள் கணவனையோ, உங்கள் மனைவியையோ, அல்லது உங்கள் நண்பர்களையோ, உற்றார் உறவினர்களையோ, உங்கள் அக்கம் பக்கத்து ஜனங்களையோ நீங்கள் சபிப்பீங்கல்ல. அப்போ உங்களை சபிக்க வைக்கிறதோ அல்லது உங்களை சபிக்க செய்கிற ஆவியோ என்ன ஆவி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாலாக்கின் ஆவி, பிழையாமின் ஆவி. அடுத்து தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக திட்டமிடுகிற ஆவி ஆமானின் ஆவி, அகித்தோப்பேலின் ஆவி. தேவனுடைய ஜனத்தை கொலை செய்ய நினைக்கிற ஆவி மரண ஆவி, பயப்படுத்துகிற ஆவி, மரணத்தை கொண்டு வர ஆவி என்ன ஆவினா ஏரோதின் ஆவி. அந்த ஆவி தான் உங்களை கொலை செய்யவோ அல்லது தற்கொலை செய்யவோ தூண்டப்படுகிற ஆவி, கொலை செய்ய வைக்கிற ஆவி. ஆமென். இந்த ஆவிகளை பார்க்க கிட்டத்தட்ட ஒரு 12 விதமான ஆவிகளை பார்த்துக்கிறோம். இந்த 12 விதமான ஆவியை விட ஒரே ஒரு ஆவியானவர், பிதாவாகிய ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தாருன்னு சொன்னா பெரிய ஒரு அசைவை உங்களுக்குள்ள கொண்டு வரும். இந்த பரிசுத்த ஆவியானவரோட தலைப்பை நான் எடுக்கும்போது சொன்னேன், இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஒரு ஆழமான சப்ஜெக்ட். ஆனால் இந்த நாளில் உங்களுக்கு தேவை மட்டும் ரொம்ப சாதாரணமாக கொடுத்து நான் முடிக்கணும்னு சொல்லி அப்படிதான் நீங்கள் முடிச்சிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே பரிசுத்த ஆவியை நிறைய படைக்குங்க, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக செபிக்க, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆராதனை செய்ய, பரிசுத்த ஆவியானவர் மூலம் வேதம் வாசிக்க, பரிசுத்த ஆவியானவர் மூலம் உங்கள் குடும்பத்தை நடத்த, உங்கள் வேலையை செய்ய, வியாபாரத்தை செய்ய, உங்கள் ஊழியத்தை செய்ய படைக்குங்க. பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடிக்கு உங்கள் சரீர பிரகாரமாக நான் ஆசைப்பட்டேன், எனக்குள்ள ஆசை வந்துச்சு, எனக்குள்ள அது வந்துச்சு, இது வந்துச்சு இருக்காது. கடந்த நாளில் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சகோதரி சொன்னாங்க, 3 மணிக்கு நான் எந்திரிச்சு நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு பெண் தலை விரிச்சு போட்டு உட்கார்ந்துருந்ததை பார்த்தேன். அது ஒருவேளை உங்கள் மகளா இருக்குமோன்னு சொல்லி பார்த்தேன். அதனால எப்படி பாஸ்டர்மா வந்தாங்க, பாஸ்டர்மா உங்க மூத்த மக இறந்து போச்சுன்னு சொன்னீங்கல்ல, அந்த போட்டோவை காமிங்க அப்படின்னாங்க. உடனே இந்த முன்னாடி மாற்றிக்கலாம் அதான்மா. ஓ இதுதான் வந்துச்சுங்க, இன்னைக்கு காலையில் நான் 3 மணிக்கு சொன்னேன். அப்போ சொன்னேன், காலையில் நான் இத்தனை வருஷம் என் மகன் இறந்து 4 வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷமா என் மகன் என் சொப்பனத்துலையும் வந்ததில்லை, தரிசனத்திலும் வந்ததில்லை. அவன் இளைப்பாரி கொண்டிருக்கிறத நான் பார்க்க முடியுது, அவன் வரவே இல்லை. இது ஏதோ ஒரு ஆவியை பார்த்துட்டு வந்திருக்கு. அதான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அதான் சொன்னேன், அவங்களுடைய மாம்சமும் அதாவது சரீரமும் அவங்க உடம்பும் அவங்களுடைய மனமும் எதையோ ஒன்றை தூண்டப்பட்டு இதுதான் சொல்லி தெரியும். அதனால நீ நிறைய பேர்கள் இப்படிதான் கள்ள விதமான தரிசனங்களை காணும்படியாக, பதறுகிற தரிசனங்களை பார்க்கும்படியாக குழப்புவான். அந்த சொப்பனம் கண்டேன், இந்த சொப்பனம் கண்டேன், அப்படி தரிசனம் இப்படி தரிசனம் இல்லை. முதல்ல ஆவியானவரை கேளுங்க, ஆவியானவரே நீர் எனக்குள்ள வாங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது தரிசனங்களை
சொப்பனங்களை கொடுத்து அதை புரிய வைப்பதற்காக சில தலைவர்களை உங்களுக்குள்ள கொண்டு வந்து அதை உணர்த்தி இதுதான் சொல்லி விளக்கத்தை கொடுப்பார். அதுதான் ஆவியானவர். இன்னொரு விஷயம் என்ன, உங்களுக்கு தரிசனமோ ஒரு சொப்பனமோ வந்தால் 14 நாட்கள்ல இருந்து 15 நாட்களுக்குள்ள அது நிறைவேறும். 2 வாரம், 7 நாள் 2 7 14 நாட்களுக்குள்ள அது நிறைவேறினால் அது ஆவியானவர் பேசுகிறார். 14 நாட்களுக்கு மேலாக உங்களுக்குள்ள நினைவாக, யோசனையாக, சொப்பனமாக அல்லது தரிசனமாக வருது அப்படின்னு சொன்னா அது கள்ள உபதேசம், கள்ள தரிசனம். அதை நம்பாதீங்க. அப்போ உங்க சரீரம் ஏதோ ஒரு விதத்துல பரிசுத்த ஆவியானவர் தூரமாக இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படும். ஆண்டவர் உடனே கேளுங்க, பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படும். ஆமென். அதான் ஆண்டவர் சொன்னார், நான் போகிறேன், நான் வரும் இன்னொரு தேட்டரை அனுப்பி அந்த தேட்டரை உங்களை தேற்றுவார். அப்போ ஏற்கனவே நான் இருந்தேன், உங்களை தேற்றிக்கிட்டு இருந்தேன், உங்களுக்கு புத்தி சொல்லிட்டு இருந்தேன், உங்களுக்கு அன்பு செஞ்சேன், கண்டிச்சு உணர்த்திக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் போகிறேன், நீங்கள் தனிமை ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வெறுமையாகிடுவீங்க. அதனால உங்களை தேற்று முறையாக தேற்றும். அந்த தேற்றவன் வந்து உங்களை கண்டித்து உணர்த்துவார். ஆமென். அதுதான் ஆவியானவர். ஆவியானவர் இல்லாமல் ஜெபம் பண்ணாதீங்க. ஆவியானவர் இல்லாமல் பைபிள் படிக்காதீங்க. ஆவியானவர் இல்லாமல் ஜெபம் பண்ணீங்கன்னா ஜெபம் குழம்பி போயிடும். தப்பான தரிசனங்கள் வந்து பயங்காட்டி உங்களை பதற வச்சிடும். ஆவியானவர் ஜெபம் பைபிள் படிச்சீங்கன்னா பைபிளில் வார்த்தை பூரா தப்பாவே தோணும். ஒரு சகோதரன் இப்படிதான் என்கிட்ட வந்தார், பாஸ்டர் எப்போ நான் பைபிளை தெரிந்தாலும் அடக்கம் பண்றது, கல்லறை கட்டுறது, பிசாசு இப்படியே கண்ணுக்கு வருது பாரு. எப்போ திறந்தாலும் அதான் பாஸ்டர் முதல்ல வருது. அதான் சொன்னேன், ஆவியானவருடைய ஒத்துழைப்பு கேளு. உடனே ஆவியானவர் ஒத்துழைப்பு கேட்டு அடுத்து சொல்றாரு, பாஸ்டர் இப்போ நீ இப்படி அப்படி நடந்து புத்தி சொல்லுது பாஸ்டர் அப்படி. அதான் ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது தான் நம்ம சீர்பட முடியும். ஆமென். குடும்பத்தில் எப்படி ஒரு நல்ல ஒரு கணவனா, நல்ல ஒரு மனைவியா, நல்ல ஒரு பிள்ளையா, நல்ல தகப்பனா, நல்ல தாயா, நல்ல தாத்தாவா, நல்ல பாட்டியா, சபையில் நல்ல ஒரு விசுவாசியா, நல்ல ஒரு போதகனா, வேலை செய்கிற இடத்துல வேலைக்காரனா, முதலாளியா, வியாபாரம் செய்கிற இடத்துல ஒரு வியாபாரியா, படிக்கிற இடத்துல ஒரு நல்ல படைப்பாளியா அல்லது படிப்பாளியா கர்த்தர். ஆவியானவர் ரொம்ப முக்கியம். ஆவியானவர் இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. கடைசி காலத்தில் ஆவியானவர் தான் உங்களை கொண்டு போய் எங்கே நிறுத்துவார்? பரலோகத்துக்கு கொண்டு போக உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்லப்படுது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாட்களிலே அவர்கள் என்ன சொல்றது, தீர்க்க தரிசனம். நிறைய பேர் இந்த வார்த்தைகள்லாம் தப்பா எடுத்துக்குவாங்க. கடைசி காலங்களிலே சொப்பன காம்பாங்கன்னு சொல்லி தீர்க்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிக்காங்கன்னா என்ன யார்கிட்ட இருந்து வருதுன்னு கூட உணர முடியாமல் கண்ணை, அந்த ஆவிக்குரிய கண்ணை கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் என்னென்ன பேசியிருக்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டா சத்துவான உங்களோட செயல்படணும். அதனால நீங்க எச்சரிக்கையா இருங்க. பரிசுத்தாவின் நினைங்க, பரிசுத்தாவின் கேளுங்க, நிரம்புங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் கடந்த வாரத்திலிருந்து இந்த வாரம் வரைக்கும் தொடர் போதனையாக பார்த்து நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். ஆவியானவரை இதை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாமே உதவி பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் உதவி பண்ணுங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட்டு அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய வளர்ச்சி பாதுகாப்பாக இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கட்டும், சுகபலத்தோடு ஜீவனோடு தீர்க்க ஆயுசோடு வரட்டும். அதே போல வாலிப பிள்ளைகளும் இருக்கட்டும். அதே போல ஸ்திரீகளும் புருஷர்களும் இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஒவ்வொரு ஊழியங்களிலும், ஒவ்வொரு சபைகளிலும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் நிரப்பப்படுதல் தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சொந்த பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.